விழுப்புரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனையில் 42,000 ரொக்கப்பணம் பறிமுதல் செய்து பத்திரப்பதிவு பொறுப்பு அலுவலர் பூங்காவனம் உட்பட 5 பேரிடம் விசாரணை. விழுப்புரம் திருவிகா வீதியில் தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை இணைசார் பதிவாளர் அலுவலகம் 2 இயங்குகிறது. இந்த அலுவலகத்தில் பத்திரங்களை பதிவு செய்யும் கட்டணத்தை விட கூடுதலாக லஞ்சம் வாங்குவதாக விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு நேற்று ரகசிய தகவல் வந்தது. அதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு பிரிவு டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரி, சப் இன்ஸ்பெக்டர் சங்கரபாணி உட்பட 8 பேர் நேற்று இரவு 8 மணிக்கு இணையசார் பதிவாளர் 2 அலுவலகத்திற்கு சென்று திடீர் சோதனை செய்தனர். இந்த அலுவலகத்தின் முன்பக்க கதவுகளை மூடிவிட்டு போலீசார் அலுவலகத்திலிருந்த 6 பேரிடம் தீவிர விசாரணை செய்தனர். இணையசார் பதிவாளர் பணியிலிருந்த பூங்காவனம் உட்பட அங்கு அலுவல் பணியில் இருந்தோரிடம் விசாரணை செய்தனர். மேலும் நேற்று பத்திரப்பதிவுக்கு டோக்கன் வழங்கிய விவரம், பதிவு செய்த விவரங்கள், ஆன்லைனில் பதிவேற்றம் செய்த விவரங்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிரமாக விசாரித்தனர். இரவு முழுவதும் நடைபெற்ற சோதனையில் இந்த அலுவலகத்திலிருந்து கணக்கில் வராத பணம் 42,000 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்து, மேலும் தொடர்ந்து இது பற்றி விசாரணை பூங்காவனம் உட்பட 5 பேரிடம் விசாரணை செய்யப்படும் என லஞ்ச ஒழிப்பு போலீசார் தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதே அலுவலகத்தில் கடந்த ஜூன் 22ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய ரெய்டில் கணக்கில் வராத 80,000 பணம் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது.